காங்கிரஸ் திமுக கூட்டணி முடிவுக்கு வரப்போகுதா? இனி விஜய் அவர் கூட தான் கூட்டணியா? தமிழக அரசியல் களத்துல இப்படி ஒரு திருப்பம் வரப்போகுதா? தமிழக அரசியல் களம் 2026 சட்டமன்ற தேர்தலை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்க வேளையில திமுக மற்றும் காங்கிரஸ் இடையிலான கூட்டணி விவகாரம் ஒரு மிகப்பெரிய பேசு பொருளா மாறியிருக்கு. பல ஆண்டுகளா தமிழக அரசியல்ல ஆதிக்கம் செலுத்தி வரும் இந்த கூட்டணியில இப்ப ஆட்சி பங்கு மற்றும் தொகுதி பங்கீடு தொடர்பான சலசலப்பு வெறும் பேச்சுவார்த்தையா மட்டும் இல்லாம கூட்டணியில இருந்து காங்கிரஸ் வெளியேறினா அது இரு கட்சிகள்ல ஒன்றுக்கு படுதோல்வி அமையக்கூடும் அப்படிங்கிற மாதிரி அரசியல் விமர்சகர்கள் கிட்ட மாற்று கருத்து இல்ல. திமுகவை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் அக்கட்சியோட வாக்கு வங்கியில ஒரு முக்கியமான அங்கமாகவே இருந்து வராங்க. குறிப்பா சிறுபான்மையின மக்களோட வாக்குகள் மற்றும் தென் மாவட்டங்கள்ல காங்கிரஸ்க்கு இருக்க குறிப்பிட்ட சதவீத வாக்குகள் திமுகவோட வெற்றிக்கு எப்பவும் பக்கபலமா இருக்கு. இந்த நிலையில இந்த வாக்குகள் சிதறுவது திமுகவோட ஒட்டுமொத்த வெற்றி வாய்ப்பை நழுவ செய்திரும் அப்படின்னும் கடந்த கால தேர்தல் முடிவுகளை ஆராய்ஞ்சா சொற்ப வாக்கு வித்தியாசத்துல வெற்றி தோல்வி தீர்மானிக்கப்பட்ட பல தொகுதிகள்ல காங்கிரஸ் வகித்த பங்கு ரொம்ப அதிகம்னு கூட சொல்லலாம். இந்த நிலையில இந்த தேர்தல்ல இவங்களுக்குள்ள இப்படி ஒரு சலசலப்பு வந்ததுனால அவங்க தாவேகா கூட கூட்டணி அமைக்க நிறையவே வாய்ப்பு இருக்கிறதா சொல்றாங்க. யார் ஆட்சியில பங்கு கொடுக்கறாங்களோ அவங்க கூட தான் கூட்டணி அப்படிங்கிற மாதிரி இதுக்கு முன்னாடி தேமுதிக எப்படி சொன்னாங்களோ அதே போல காங்கிரசும் முடிவெடுத்திருக்காங்க. இப்ப தாவேகாவை நோக்கிதான் அவங்க செல்ல இருக்காங்கன்னு தகவல் வெளியாகி இருக்கு. திமுக காங்கிரஸ் கூட்டணி மட்டுமல்ல, அவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சா தமிழகத்துல ஒட்டுமொத்த அரசியல் கட்டமைப்பையே புரட்டி போட்டுடும். கூட்டணியில நீடிப்பதா அல்லது வெளியேறுவதா அப்படிங்கிற காங்கிரஸோட முடிவு என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பொறுத்திருந்துதான் பார்க்க முடியும். காங்கிரஸ் வெளியேறினா திமுகவோட 2026 தேர்தல் முடிவுகளை அப்பதான் தீர்மானிக்க முடியும் அப்படின்னு கூட சொல்றாங்க. இந்த மோதல் இறுதியில ஏதோ ஒரு கட்சி அதிகாரத்தை அல்லது இருப்பை தொலைக்க போகுது அப்படிங்கிற மாதிரி அரசியல் விமர்சகர்கள் இதை பத்தி கருத்து தெரிவிக்கிறாங்க. இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க.